இன்றைய தினம் முதலாவது வினாவாக நாம் சிந்திக்க இருப்பது, காட்டுச்சேரி அப்படிங்கிற ஒரு ஊர்லேருந்து ராஜசோழீசன் அப்படிங்கிறவர் கேட்குறார், சைவானுஷ்டான விதின்னா என்ன, அதை பற்றி விளக்கி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறார். சைவானுஷ்டானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சிவபெருமானை, அவனுடைய அருளை, அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அதாவது சிவபெருமானுடைய அருளை அனுபவமாக்கி கொள்வதற்கு. எல்லாருமே நடைமுறையில் பார்க்குறோம். ஒரு உதாரணம் பாருங்கள், இப்போ சமையல் நிகழ்ச்சியெலாம் போடுறாங்க தொலைக்காட்சி. அப்படி சமையல் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டால், அவங்க முன்னாடி ஒரு இன்னென்ன பொருள்லாம் இருக்கணும், இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்கு செஞ்சு காட்டுறாங்க. இதை நாம் தொலைக்காட்சியில் பார்க்குறோம். இது ஒரு விஷயம். அதே விஷயத்தை நாம் தொலைக்காட்சியில் பார்த்ததை நம்ம வீட்டில் செஞ்சு பார்க்கணும். அப்படி செஞ்சு அதனுடைய சுவை நம் நாக்கிற்கு எட்ட வேண்டும். அப்படி எட்டினாதான் அவர்கள் சொன்ன அந்த சமையல் குறிப்பு முழுவதுமாய் வெற்றி பெறுவதாக ஆகும். அதே மாதிரி சைவானுஷ்டானம்ங்கிறது என்னன்னா, சிவன் அருளை அனுபவப்படுத்தி தருகிற ஒரு பயிற்சி. சிவன் அருளை நாம் அனுபவிக்கணும். அப்படி எப்படி அனுபவிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கேள்வி கேட்டால், அதுக்கு விடை என்ன அப்படின்னா, சைவானுஷ்டானம் பண்ணுங்கோ, சிவனுடைய அருளை நாம் அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த சைவானுஷ்டானத்தோட பொதுவான ஒரு கருத்து. சரி, இப்போ இந்த சைவானுஷ்டானம்னா என்ன அடுத்தபடியாக, ஏன்னா அவருடைய அனுகிரகத்தை வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டோம். என்ன அப்படின்னா, காலை, மதியம், மாலை, இந்த 3 வேளைகளில் 24 நிமிஷம், மொத்தமே ஒரு நாழின்னு சொல்கிறா பழைய காலத்தில், 24 நிமிஷம் செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு. இந்த செயல்பாடு என்ன அப்படின்னோன்னா, நம்ம பூஜை செயல்பாடு அப்படின்னு சொன்னோன்னா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, உடனே விக்கிரகங்கள்லாம் இருக்கும், மணி, அபிஷேக கலசம், சொம்பு, தூபம், தீபம், அதெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த சைவானுஷ்டானம்ங்கிறது காலை, மதியம், மாலை, இந்த 3 வேளைகளிலும் செய்யக்கூடிய ஒரு வழிபாடு. சரி, இந்த வழிபாடுன்னு சொன்ன உடனேயே நமக்கு அடுத்தபடியாக என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வழிபாட்டுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு. இந்த வழிபாட்டுக்கு தேவையான முக்கியமான பொருள் என்ன தெரியுமா? வெறும் ஜலம். அதுக்கப்புறம் அந்த வழிபாட்டுக்கு தேவையான பாத்திரம். இப்போ மணி, அபிஷேக கலசம், சொம்பெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த வழிபாட்டுக்கு, இந்த சைவானுஷ்டானத்துக்கு தேவையானது என்னென்னா, ஒரே ஒரு பஞ்சபாத்திரம், கொஞ்சோண்டு ஜலம், பஞ்சபாத்திரம். இதுதான் இந்த சைவானுஷ்டானத்திற்கு தேவையான பொருள். சரி, இப்போ சைவானுஷ்டானத்துக்கு தேவையான பொருளை பற்றி தெரிஞ்சுட்டாச்சு. சைவானுஷ்டானம் எப்போ பண்ணணும் அப்படின்னு, அதாவது விடியற் காலை 5 நாழிக்கு முன்னாடின்னு சொல்கிறேன். 5 நாழின்னா 2 மணி நேரம், 6லேருந்து ஒரு 2 மணி நேரம் முன்னாடி போங்க. சூரிய உதயம் 4 மணி, 4 மணிலேருந்து இந்த சைவானுஷ்டான பொழுது நம்ம ஆரம்பிக்கலாம். காலை வேளையில். இப்போ மாலை வேளையில் அதே தான், அந்த 4 மணிலேருந்து 6 மணி சந்தியா, சூரியனும் அதாவது இரவும் அது துவங்குற பொருள், இது முடிகிற பொருள். அந்த சந்தியா பொழுதுங்கிறது இரு பொருள்களில் சந்திக்கிற வேலை. அந்த வேலையில் அந்த பொழுதை செய்யலாம். இந்த பூஜையை நம்ம இந்த வழிபாட்டை நாம் செய்யலாம். இப்போ பொழுது பார்த்தாச்சு. சரி, அதுக்கப்புறம் அப்படின்னா துவக்கம், இதனுடைய துவக்கம். இப்போ எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடியும் நாம் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு முறை வைத்திருக்கிறார்கள். அந்த வழியில் பார்த்திங்கன்னா, இப்போ இந்த சைவானுஷ்டானம் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், முதல்ல விபூதி தாரணம் பண்ணி, இந்த ஆசௌச்சம்னு சொல்கிற மாதிரி விடிய காலம்புரைன்னு சொல்லியிருக்கா, காலம்புரையில் பண்ணுறதா இருந்தால். அப்போ மற்ற விஷயங்கள்லாம் நம்ம குளிக்கிறது எல்லாத்தையும் முடிச்சிடணும். இப்போ சௌச்சம்னா என்ன, மலை ஜலங்களை கழிச்சிட்டு வர்றது, குளிக்கிறது, குளித்ததுக்கு அப்புறம் நெத்தியில் விபூதி ஈட்டுக்கிறது.
அப்படி இட்டு விட்டு மடித்துணியோடு உட்காந்துருக்கும். மடித்துணின்னா என்ன அப்படின்னா குளித்தவுடன் துவைத்த ஆடை. அது ஏற்கனவே ஒரு தடவை உடுத்தி இருந்தால் அது விழுப்புன்னு சொல்லுவோம். புதிதாக துவைத்து காய வைத்திருக்கக்கூடிய ஆடை, அந்த மடியை உடுத்திக்கணும். அதுக்கப்புறம் விபூதி இட்டுக்கணும். அந்த விபூதி இட்டுண்டு அதுக்கப்புறம் தான் இந்த செயலை செய்யணும். சரி, இப்போ நீங்கள் காலம்புரையில் சொல்கிறீங்க, குளிச்சுட்டு இந்த அனுஷ்டானத்தை பண்ணணும்னு. மாலையில் அப்படின்னா கை கால்களை அலம்பிக்கணும். முழங்கால் வரைக்கும் கால், கை, முகம் அப்படிங்கிற பகுதிகளை எல்லாம் தூய்மை செய்து கொண்டு அதுக்கப்புறம் விபூதி இட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சைவ அனுஷ்டானத்தை ஆரம்பிக்கணும். இப்போ சைவானுஷ்டானம்னா என்ன அப்படின்னு பார்த்தா அது ஒரு சிவன் அருளை பெற்றுத்தருகிற செயல்னு பார்த்தோம். அப்போ எந்த நேரத்தில் அதை செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம், காலம்பரை சாயந்தரம்னு. அதுக்கு மொத்தம் செலவிடுகிற நேரம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 24 நிமிஷம்னு சொன்னோம், ஒரு நாழின்னு சொன்னோம். அதுக்கு தேவையான பொருள் பஞ்சபாத்திரம், கொஞ்சம் ஜலம்னு சொன்னோம். அதுக்கு முன்னாடி என்ன ஏற்பாடு அப்படின்னு சொன்னால் கை கால் அலம்பி தூய்மையாக இருக்கணும், இல்லை சரீரம் குளிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் உலர்ந்த வஸ்திரம், மடி வஸ்திரம் கட்டியிருக்கணும். இப்போ நம்ம சைவானுஷ்டானம் பண்ணுறதுக்கு தயாராகிட்டோம். இப்போ இந்த சைவானுஷ்டானத்தில் எத்தனை பிரிவுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது மொத்தம் 50 மந்திரங்கள் கற்றுக்கணும். சைவானுஷ்டானம் பண்ணுறதுக்குன்னு மொத்தமே 50 சொற்கள் தான், மீண்டும் மீண்டும் அதான் வரும். அதாவது நான் தொகுப்பாக எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன். ஒரு 50 சொற்களை மனப்பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுண்டாச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு சில செயல்கள் இருக்கு. இப்போ பாருங்களேன், நம்ம கோயில்களில் பார்க்கும்போது ஆவாகன, ஸ்தாபன, சன்னிதான அப்படின்னு சாமிக்கு முன்னாடி சில பேர் கையை காட்டி வணங்குறத பார்ப்போம். இப்போ நம்ம சாமியை பார்த்து இப்படி கும்பிட்றோம், இதுக்கு பேர் நமஸ்கார முத்திரைன்னு பேர். இப்போ நாட்டியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கையை இப்படி காட்டுவாங்க, இப்படி காட்டுவாங்க. அப்போ நாட்டிய முத்திரைகள்லாம் காட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சில முத்திரைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு சில செயல்பாடுகளை நாம் தெரிஞ்சுக்கணும். அந்த முத்திரைகளை நாம் தெரிஞ்சுன்னு தான் இந்த சைவானுஷ்டானத்தை பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, சைவானுஷ்டானம் நாம் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு குரு கிட்ட முறையாக தீட்சை வாங்கிக்கணும். அதுக்கு இப்போ நம்ம ஒரு காலேஜில் போய் சேர போகிறோம் அப்படின்னா முன்னாடி ஒரு அப்ளிகேஷன் வாங்கி ஃபில்லப் பண்ணி முறையாக கொடுக்குறோமோ இல்லையோ, அந்த மாதிரி நாம் முதல்ல சைவானுஷ்டானம் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு சமய தீக்ஷா விதின்னு ஒன்று இருக்குது. அந்த சமய தீக்ஷா விதியை ஆலயங்களில் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள், இல்லை மடங்களில் இருக்கக்கூடிய சைவ மடங்களில் இருக்கக்கூடிய சன்னிதானங்கள், அவள்லாம் இந்த அனுஷ்டான விதியை எடுத்து வைப்பதற்கு உரியவர்களாக ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அவெல்லாம் அவள்கிட்ட போய் முதல்ல எடுத்துக்கணும் இந்த சைவானுஷ்டான விதியை. அப்படி எடுத்துன்னு தான் பண்ணணும். இதுக்கு அடுத்தபடியாக இப்போ ஒரு 50 சொற்கள் கற்றுக்கணும். இந்த மாதிரி சமய தீக்ஷா விதியை நம்ம எடுத்துக்கணும். அது எங்கே போய் எடுத்துக்கணும்? ஒன்று ஆலய சிவாச்சாரியார்கள், ரெண்டாவது மடத்தில் இருக்கக்கூடிய சன்னியாசிகள், சைவ சமய மடங்கள், அவங்கள்ட்ட இந்த தீட்சையை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் அப்படி வாங்கின்றதோட மாத்திரம் இல்லாமல் தினசரி இதை நம்ம பின்பற்றணும். ஒரு நாள் விடாமல். எது வரைக்கும் அப்படின்னா, தீட்சைன்னு ஒன்று வாங்கிண்டாச்சுன்னா அப்போ தான் சைவர்கள் நாம் அழைக்கப்படுறோம். அப்படி சைவர்கள் அப்படின்னு அழைக்கப்படலைன்னா சாமானியர்கள், நம்மளை பக்தர்கள்னு சொல்லிக்கலாம். நம்ம சிவனை வணங்குபவர்கள் சைவர்கள். அப்போ அந்த சிவனை வணங்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஒரு 3 அடிப்படை தகுதிகளை ஆகம சாத்திரங்கள் விதிக்கிறது. இப்போ ஒரு உதாரணம் பாருங்களேன். ஒருத்தர் மருத்துவர் ஆகணும், இல்லை ஒருத்தர் பொறியாளர் ஆகணும். அதுக்கு என்ன படிக்கணும்? பிஇ படித்தா பொறியாளர் ஆகலாம், எம்பிபிஎஸ் படித்தா மருத்துவர் ஆகலாம். அப்போ அதுக்குன்னு ஒரு கல்வி தகுதி வச்சுருக்காளோ இல்லையோ, அந்த மாதிரி சைவம் அப்படின்னா சாமான்யமாக எல்லாரும் மாணவர்கள். 10வது படிக்கும்போது எல்லாரும் மாணவர்கள், 12வது படிக்கும்போது எல்லாரும் மாணவர்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட படிப்புக்கு மேலே போயிட்டால் அது கிளை கிளையாக பிரிந்து விடுகிறது.
அப்படி பிரிஞ்சு போகும்போது பிஇ படிக்கிறவர் வந்து பொறியாளர்னு அழைக்கப்படுறாங்க, மருத்துவம் படிக்கிறவங்கள மருத்துவர் அப்படின்னு அழைக்கிறாங்க. அதுக்கு ஒரு கல்வி தகுதியை வச்சுருக்கா மாதிரி பொதுவான சடங்குகள் வைதீக சடங்குகள்னு பேர். அந்த சடங்குகள்லாம் தாண்டி சிவனை வணங்குவதற்கு மாத்திரம், இப்போ டாக்டர்களே சில பேர் வந்து பல் டாக்டர் அது கொண்டையும் பார்க்குறவா இருக்கா, சில பேருக்கு இதயத்துக்கு மாத்திரம் பார்க்குறோம். அந்த மாதிரி சிவனை வணங்குவதற்கு மாத்திரமே உரிய ஒரு பகுதி சைவானுஷ்டானம்ங்கிறது. சிவனையும் உமையம்மையும் இணைத்து வணங்குவது, சிவனையும் உமையம்மையும் பிரிக்கவே முடியாது, அப்படி இணைத்து வணங்குகிற ஒரு அற்புத சடங்கு இது. சரி, இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து வணங்கக்கூடிய ஒரு பகுதி, அதுதான் சைவானுஷ்டானம். இப்போ இது என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால், சாமான்யமாக எல்லாருக்கும் பக்தர்கள்னு பேர். இந்த சமய தீட்சையை எடுத்துட்டா அவளுக்கு சைவர்கள் அப்படின்னு பேர். அப்படி சைவர்கள் ஆகிட்டா அவளுக்கு ஒரு கூடுதல் கடமை இருக்கிறது, அந்த கூடுதல் பலனும் இருக்கிறது. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், கூடுதல் கடமை என்ன அப்படின்னா, யாவத் ஜீவித பர்யந்தம்னு சொல்கிறா. ஜீவிதம்னா மூச்சு விட்டுருக்கிறதுன்னு அர்த்தம். உடம்பில் மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த சைவானுஷ்டானத்தை விடாத பண்ணணும் அப்படின்னு அந்த குருநாதர் சிஷ்யன் அவள் 2 பேருக்கும் இடையில் ஒரு சபதம் எடுத்துப்பா. இந்த சமய தீட்சை விதியில் அப்படி எடுத்துக்கிற பொழுது தான் இந்த சைவானுஷ்டானம் செய்யலாம்னு அந்த குரு வந்து ஆசீர்வாதம் பண்ணி அந்த முறைகளை நமக்கு அவர் தான் கற்றுக் கொடுப்பார். அப்படி கற்றுக்கிற பொழுது ஒரு உறுதி ஏற்றல், அதை தான் தீக்ஷா விதின்னு சொல்கிறோம். அதுக்கு உண்டான அப்ளிகேஷன் வாங்கி உள்ளே வர மாதிரி இது இந்த காலத்தில் சொல்கிற மாதிரி இருந்தால். இப்போ அந்த சைவம் வந்து சைவர்கள் ஆவதற்கு ஒரு 3 சிறப்பான தகுதிகளை சொல்லுகிறது. என்ன? ஒவ்வொரு கல்வி தகுதியும் ஒவ்வொரு வேலை செய்வதற்கு ஒரு அங்கீகாரத்தை அளிக்கிறது. அப்படி தானே எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது ஒரு மருத்துவ அங்கீகாரம், பிஇங்கிறது ஒரு பொறியாளர் அங்கீகாரம். அந்த மாதிரியே சைவர்களுக்கு எது அங்கீகாரம் அப்படின்னா, ருத்ராட்சம், பஞ்சாட்சரம், விபூதி. இந்த விபூதியை எப்படி அணிந்து கொள்ள வேண்டும், அந்த விபூதியை எப்படி தயார் செய்ய வேண்டும், அந்த விபூதியை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும், அப்படின்லாம் எத்தனை இடங்களில் தரித்து கொள்ள வேண்டும், இதெல்லாம் முறைகளில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கா. அதுக்கு மந்திரங்களும் தனித்தனியாக இருக்குது. அந்த மந்திரங்களை தான், அந்த விபூதி தரிச்சுக்கிற மந்திரம் இருக்கோ இல்லையோ, அதை பற்றி இந்த சைவ அனுஷ்டானத்தில் வந்திருக்கும். அதுக்கப்புறம் சமய தீட்சை விதி எடுத்து வைக்கும் போதே ஒரு ருத்ராட்சம், கண்ட ருத்ராட்சம்னு சொல்லுவாள், அந்த கழுத்தில் கட்டிக்கிறது ஒரே ஒரு ருத்ராட்சம். அது தீட்சை வாங்கினவா அத்தனை பேரும் கட்டிக்கலாம், எல்லாரும் தீட்சை வாங்கிக்கலாம். சிவன் மேலே விருப்பமும் அன்பும் சிவன் அருளை பெற வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருக்கின்ற அனைவரும் தீட்சை பெற்றுக்கொள்ளலாம். ஒரே ஒரு ருத்ராட்சம் இந்த இடத்துல குருவனுடைய அனுகிரகத்தினால அதை அன்றைக்கி பூஜையில் வச்சே கொடுப்பா, ருத்ராட்சம். இப்போ விபூதி, ருத்ராட்சம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்சாட்சர ஜபம். இந்த பஞ்சாட்சர ஜபங்கிறது சிவனின் அழைப்பொலி. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி விச்சயம்னு சொல்லுவார். இப்போ அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர், சேக்கிழார், திருமூலர், இதை மாதிரி மிகப்பெரிய அடியவர்கள், இறை அருளுக்கு பாத்திரமானவர்கள், வெவ்வேறு காலத்தில் வாழ்ந்தவர்கள், இவா எல்லாருக்குள்ளேயும் என்ன தெரியுமா ஒத்துமை இருக்கு? எல்லாருமே இந்த பஞ்சாட்சர பதிகம் பாடியிருப்பா. எல்லாருமே இந்த நமச்சிவாயம் அப்படிங்கிற மந்திரத்தை எப்படியெல்லாம் தான் அனுபவித்தார்கள், அந்த அருளை எப்படி அனுபவத்திலே பெற்றார்கள் அப்படிங்கிறத சொல்லியிருப்பா. இவா வெவ்வேறு காலத்தில் வாழ்ந்தாலும், வெவ்வேறு சூழலில் இருந்தாலும், வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் வாழ்ந்தாலும், அவர்களால் சொல்லப்பட்ட கருத்துக்கள் வெவ்வேறு வழியிலே இறைவனை அடைந்தாலும், எல்லாருக்கும் பொது சைவர்கள் அனைவருக்கும் இந்த பஞ்சாட்சரத்தை சொல்லியிருக்கா. அப்போ இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை முறைப்படி நாம் பெற்றுக்கொள்ளுகிற அந்த சடங்குக்கு சைவானுஷ்டானம் அப்படின்னு பேர். இப்போ சைவானுஷ்டானம்னா என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, சிவனை வணங்குகிற ஒரு வழிபாட்டு நெறி, ஒரு சிறப்பு நெறி. இந்த சைவானுஷ்டானம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அனைவருக்கும் உரியது. பஞ்சாட்சரம், ருத்ராட்சம், விபூதி இவைகளை பற்றி நாம் அறிந்து அணிந்து இறையருளை அனுபவிப்பதற்கு சாத்தியப்படுகிற அனைத்து நெறிமுறைகளையும் தான் இந்த சைவானுஷ்டானம்னு சொல்கிறது.
இதெல்லாம் இப்படி இருக்கட்டும். இதுக்கப்புறம் தினசரி நம்ம இந்த மந்திரங்களை பயன்படுத்தி பழக்கத்தில் இறை அருள் ஒரு பழக்கம் வச்சுக்கணும். இது சொல்ல 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 என்ன ஆகும்னா, காலம்பரை மத்தியானம் சாயந்தரம், காலம்பரை மத்தியானம் சாயந்தரம் அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் நாம் இந்த பயிற்சியை சொல்லிகிட்டே வரும்போது என்ன ஆகும், என்ன ஒரு பலன் கிடைக்கும். அதனால் இப்போ எல்லாருமே நம்ம வழிபாடு பண்ணுறோம், ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பலன் இருக்குது. அந்த மாதிரி இந்த சைவானுஷ்டானம் அப்படிங்கிறதுனுடைய பலன் என்ன, இவ்வளோதெல்லாம் சொல்கிறேன். ருத்ராட்சம் அணிஞ்சுக்கிறது, விபூதி போட்டுக்கிறது, பஞ்சாட்சரம் ஜபம் பண்ணுறது, காலை மாலை மதியத்தில் குருவனுடைய தீட்சைப்படி எடுத்துட்டு நம்ம எல்லாம் பண்ணுறோம். அதனால் என்ன வரப்போகிறது, அதனால் என்ன சிறப்பு வரும் அப்படின்னா, சாஸ்திரம் கேட்குறது, என்ன உங்களுக்கு கிடைக்காத பொருள் ஏதாவது உண்டானா, சைவானுஷ்டானம் பண்ணினா அதனால் அடைய முடியாத ஒரு பொருள் உண்டா அப்படின்னு திருப்பி நம்மளை கேட்குறது சாஸ்திரம். அனைத்தையும் நமக்கு பெற்றுத்தருகிற ஒரு அற்புத சாதனம். ஏன் அப்படின்னு கேட்டால், சிவன் அருள் அனைத்தையும் தரும். அந்த சிவன் அருளை பெற்றுத்தருகிற சாதனம் சைவ அனுஷ்டானம். அப்போ அந்த சைவ அனுஷ்டானத்தை நாம் பின்பற்றினோமே ஆனால் அந்த சிவன் அருள் நமக்கு அனுபவ சாத்தியப்படும். அப்படி அனுபவ சாத்தியப்பட்டால் அதனால் சிவன் அருளாலே சாதிக்க முடியாத காரியம் எதுவுமே இல்லை. எல்லா விஷயமும் சிவன் அருள் செய்து வைக்கும். அப்படிப்பட்ட அந்த சிவன் அருளை அனுபவப்படுத்துகிற அந்த ஒரு செயலை தினசரி நாம் பின்பற்றணும் அப்படின்னு வச்சுருக்கா. இது என்ன ஆகும்னு கேட்டால், இந்த சைவானுஷ்டான விதி எடுத்துகிட்டு வர பஞ்சாட்சர ஜபம் நம்ம பண்ணிகிட்டே வரும். அது ஒரு நாளைக்கு இவ்வளவு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இதை அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்கா, கர்ப்பத்தை சேர்த்து 5வது வயசில் இந்த தீட்சை எடுத்து வச்சுருக்கா. எந்த ஒரு பகலில் சிவனை பார்க்கணுன்னு வைராக்கியம் வருதோ, ஒரு நல்ல குருவனுடைய சன்னிதானத்தில் நாம் இருக்கோமோ, அந்த நிமிஷமே சைவானுஷ்டானத்தை எடுத்துக்கலாம்னு ஒரு விதி இருக்குது. அப்போ ஆர்வமும் ஒரு வைராக்கியமும் ஒரு விடாமுயற்சியும் இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த சிவனருள் நமக்கு அனுபவ சாத்தியப்படும் அப்படின்னு சொல்கிறா. சரி, இதெல்லாம் இந்த சிவனருளை அனுபவ சாத்தியப்படுத்தினால் எதைத்தான் செய்யாதுன்னு கேட்டால், நம்ம உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறோம். இப்போ எல்லாரும் விரும்புகிற பொருள் என்ன அப்படின்னா, எல்லாருமே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னு நம்ம நினைப்போம். அது மாத்திரம் இல்லாமல் இளமையோடு இருக்கணும்னு நினைப்போம். அதோடு இருப்போமா அப்படின்னா ஆக்டிவாக வேறு இருக்கணும். இதெல்லாம் நம்மளுடைய விருப்பம். வியாதி இல்லாமல் இருக்கணும். சரி, இதுக்கு அடுத்தது எல்லாருக்குமே இன்னொரு என்னென்னா மனசு. இந்த மனசு மகிழ்ச்சியாகவே இருக்கணும். எந்த விதமான கவலையும் மனசுக்கு வரக்கூடாது அப்படின்னு நாம் நினைப்போம். அதோடு மாத்திரம் இல்லாமல் ஒரு தெளிவான பாதை வேணும்னு நினைப்போம். போட்டு குழப்பிக்கவே கூடாது. இதுதான் வழி, இதுதான் பாடம், இதுதான் படிப்பு, இதுதான் வாழ்க்கை, இதுதான் நமக்கு வரும் அப்படின்னு ஒரு தெளிவான பாதை. குழப்பிப்போம், இதை செய்யலாமா அதை செய்யலாமா, எதை பண்ணியும் விடிவு வரலையே அப்படின்னு ஒரு குழப்பம் வரும். அந்த குழப்பம் இல்லாமல் இருக்கும். அதே சமயத்தில் இது எல்லாத்தையும் தாண்டி ஆத்ம பலம் அப்படிங்கிறது இந்த சைவானுஷ்டானத்தால் கிடைக்கிறதுன்னு சொல்கிறேன். இந்த ஆத்ம பலம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், பொதுவாக இந்த உலக வாழ்க்கை கிரகங்களால் ஆட்டி படைக்கப்பட்டு ஒவ்வொரு காலத்தில் இப்போ ஒவ்வொரு பயிருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது. அந்த காலத்தில் அது வளரும், அது நல்லா மலரும். அதுக்கப்புறம் ஒரு மாமரம் மாதிரி வச்சுங்களேன், எல்லா மாமரம் இப்போ சித்திரை மாதம் நல்லா காய்க்கும். அது அந்த அந்த காலத்தில் ஒவ்வொன்று காய்க்கும். அதுக்கப்புறம் இன்னொரு காலத்தில் எல்லாம் பழுக்கும், அப்படியே எல்லாம் கொட்டி போயிடும், காஞ்சி போயிடும், திருப்பியும் அடுத்த மரம் உருவாகும். அந்த மாதிரி ஒரு காலம், அந்த மாதிரி ஒரு காலம் இருக்குது. அந்த மாதிரி இந்த காலத்தினாலே ஆட்டி படைக்கிற தன்மை, மனிதர்கள் ஆட்டி படைக்கப்படுகிறார்கள் கிரகத்தினால. இந்த நவக்கிரக தோஷம் நம்மளை அண்டவே அண்டாது. எந்த காலத்துலேயும் 5ல் குரு 10ல் செவ்வாய், எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் சரி, 7 நாட்டு சனியாக இருந்தாலும் சரி, அதை பற்றி ஒன்றுமே இல்லை. இதை என்ன காரணம்னா,
அதை வந்து 5 வயசில் கர்ப்பத்தை சேர்த்து 5ஆவது வயசில் அனுஷ்டானம் ஆரம்பிச்சிட்டா இந்த நவக்கிரகத்தினாலே காலங்களினாலே செய்யப்படுகிற இடையூறுகள் இருக்கோ இல்லையோ, அந்த இடையூறுகள் அனைத்திலிருந்தும் நம்மை காக்கின்ற வல்லமை இந்த சைவானுஷ்டானத்துக்கு உண்டு. அதோடு மாத்திரம் இல்லாமல் தேவதைகளுடைய தரிசனத்தை பெற்று தருகிற வல்லமை இந்த சைவானுஷ்டானத்துக்கு உண்டு. இப்போ தேவதைகளுடைய அனுக்கிரகத்தை நம்ம வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு தேவதைக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. சரஸ்வதிக்கு கல்வியை கொடுக்குறா, லக்ஷ்மி செல்வத்தை கொடுக்குறான். அந்த மாதிரி அனைத்து தேவதைகளும் சிவனுக்கு வசம். அப்படிப்பட்ட அனைத்து தேவதைகளுடைய அருளையும் பெற்று தருகின்ற பேராற்றலை இந்த சைவானுஷ்டானம் பின்பற்றுபவர்களுக்கு பலனாக வருகிறது. அப்படின்னு சொன்னால் வெறும் 24 நிமிஷம் காலம்பரை மத்தியானம் சாயந்தரம் நாம் நமக்காக செலவிடுகிற பொழுது. இப்போ நம்ம வாழுறோம், அடுத்த வாழ்க்காக அந்த பலனை கொண்டு கொடுப்போம். சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எல்லாமே நாம் சாப்பிட போட்டோம். நம்ம குடும்பம், வீடு, வாசல், மற்ற விஷயம்லாம் இருக்கும். ஆனால் ஒரு மனிதன் தான் தனக்காக செலவிடுகிற நேரம் சைவானுஷ்டானம் பண்ணுற நேரம். அந்த பலன் அவனுக்கு மாத்திரம் வரும். அப்போ உடலுக்கு ஆரோக்கியத்தையும், உள்ளத்திற்கு மகிழ்ச்சியையும், அறிவுக்கு தெளிவையும், ஆன்மாவிற்கு இறையருளோடு சேர்த்து முக்தியையும், இந்த சமுதாயத்திலே முதன்மை பெறுமாறு இருக்கக்கூடிய தன்மையும் தரும். ஒரு சின்ன தகவலை சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னென்னா, ஒரு வெள்ளைக்காரர் இருந்தார். அவர் வந்து முதல்ல உள்ளே வரார். அப்போ அவங்களுடைய ஆங்கில பாஷையை கற்றுன்னு தான் தமிழ் பேசுகிறது அவளுக்கு கஷ்டமாக இருக்குது. அவள் தமிழ் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆங்கிலத்தை ஒரு சில பேருக்கு சொல்லிக் கொடுத்தா அதை ரொம்ப விரைவாக கற்றுண்டார். போக 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 அற்புதமாக ஆங்கிலம் பேசினார். ஒரு ஆங்கிலேயனை விட ஒரு ஆங்கிலத்தை மிகவும் அற்புதமாக பேசினார் ஒருத்தர். அந்த ஆங்கிலேயரே அந்த அற்புதமாக பேசுகிறீங்களே, எங்களை விட இவ்வளவு வேகமாக நீங்கள் கற்றுக்குறீங்க, எல்லாரை விட சுறுசுறுப்பாக இருக்கீங்க, வயசில் வேறு மூத்தவராக இருக்கீங்க, எப்படி உங்களால் இந்த வயசில் இவ்வளவு ஆக்டிவாகவும் இவ்வளவு ஒரு தெளிவாகவும் இருக்க முடியுதுன்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னார், அவருக்கு சொன்ன பெரிய ரகசியம் என்னென்னா, நான் சைவானுஷ்டானம் பண்ணுறவன், எல்லாரை விட முந்தி எப்பொழுதும் நான் இருக்கிறதுக்கு காரணமே அந்த சைவானுஷ்டானம் அப்படின்னு அவர் சொன்னார். மிகப்பெரிய ரகசியம். வாழ்வை மலரச் செய்ய, நலமுடன் இருக்க சைவானுஷ்டம் செய்வோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.